என் கூட அறிவாக வரவங்க மட்டும்தான் என் கூட வரணும். ஓகேவா? சும்மா அங்கே உட்காந்துருக்கிறவங்களா வரக்கூடாது. நாங்களாம் எங்கே போனோம் திரும்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? யார் எங்களை என்ன பண்ணாலும் அதை வாங்கி போடுறது தான் வந்துக்கிறோம். ஓகேவா? எங்கள் பாஸ்ட் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மை தெரசா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாய்ஸ் வரலையா அலையா ஐயா அலையா ஹலோ கேக்குதா? இப்போ கேக்குதா? இருக்கும் எங்க ஃபாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார் வந்து, அன்னை தெரசா என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய சிறு பிள்ளைகள் நிறைய என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்க வச்சு பாதுகாப்பு பண்ணின்னு இந்த குழந்தைங்கள நிறைய பராமரி பண்ணி வருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஒவ்வொருத்தருடையா போட்டு அந்த பிள்ளைகளுக்காக, ஐயா நான் இந்த பிள்ளைங்க வச்சிருக்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு திரும்ப கேட்கும் போது என்ன பண்ணிடுறாங்களோ பாரி என்ன பண்ணிக்கிறாங்களோ கை நீட்டும் போது துப்பிக்கிறாங்க. அது என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த அம்மா அதை வாங்கி என்ன பண்ணாங்க போட்டு ட்ரெஸ்ஸிங்க வச்சுட்டு சொல்லுவாங்க, ஐயா இது எனக்கு கொடுத்துட்டீங்க நான் வாங்கிக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணாங்க? நீங்கள் அந்த இடத்துல இருந்தாக்க என்ன பண்ணிருப்பீங்க? சிஸ்டர் கேட்டால் சொல்லிட்டாங்க இப்படி ஏதாவது நீங்கள் அச்சுருப்பாங்க அப்படின்னு. சரிங்களா? பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வந்து ஏன்னா சுயசஸ் அறிவிக்க போகும்போது யார் என்ன பண்ணாலும் கம்பெனி என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பத்தில் வாங்கிட்டு இருந்தால் வாங்கிட்டு வரணும்னா நம்மளுக்கு அங்கே ஐயோ பண்ணணும். அதனால் என்ன பண்ணுங்க கூட வரங்க, யார் எதெல்லாம் உணவு போடுங்க வந்தபடியே கூட வந்து சொன்னேன் யார் என்ன தின்னாலும் வாங்கிக்கணும் திரும்பி மட்டும் தான் கூடாது. வைங்களா? இல்லை ஐயா இல்லை ஐயா எப்போயும் தெய்வம் சொல்கிற